நடுக்கடலில் தமிழக மீனவர்கள் மீது இலங்கை ராணுவத்தினர் கண்மூடித்தனமாக தாக்கியதோடு படகுகளையும் சேதப்படுத்திய சம்பவம் ராமேஸ்வரம் பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. ராமேஸ்வரத்திலிருந்து 30 விசைப்படகுகளில் 150 மீனவர்கள் சில தினங்களுக்கு முன் மீன்பிடிக்க கடலுக்குள் சென்றனர். புதனன்று மாலையில் மீன்பிடித்துக் கொண்டிருந்த போது இலங்கை கடற்படையினர் தமிழக மீனவர்கள் மீது தாக்குதலில் ஈடுபட்டனர். கற்களை வீசி தாக்கியதால் மீனவர்களின் படகுகள் முற்றிலும் சேதமடைந்தது. இலங்கை கடற்படையினரின் தாக்குதலில் 5 மீனவர்கள் படுகாயமடைந்தனர். இந்திய கடல் எல்லையில் மீன்பிடித்துக் கொண்டிருக்கும் போது இலங்கை கடற்படையினர் அத்துமீறி இந்திய எல்லைக்குள் புகுந்து தங்களை தாக்கி வலைகளை சேதப்படுத்தியுள்ளதாக பாதிக்கப்பட்ட மீனவர்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். நேற்று மதியம் கரெக்டாக 1 மணிக்கு இலங்கை நேவி எங்களை நோக்கி வந்துச்சு. கச்சேரி அருகாமையில் நம்ம சொல்லப்போனால் அது இந்தியா இல்லை, சிலோன்னு இல்லை ஓட கிடையாது. அந்த இடத்துல அங்கே மீன் பிடிச்சி விடும்போது வந்து ஃபுல் ஸ்பீடில் வந்து எங்களை தகாத வார்த்தையை பேசி நாங்கள் போட்டில் போன நபர் 5 பேருக்கும் கல்லால் அடித்து வலையை அருன்னு சொல்லி நாங்கள் போயிடுவோம் சார் எவ்வளோ கெஞ்சிங்க நேவியை முட்டி மோதி போட்டெல்லாம் உடச்சி கம்பா மடி எல்லாத்தையும் வெட்டி தண்ணியில் போட்டு போயிட்டாங்க. நாங்கள் தேடி பார்த்தோம், கிடைக்கல. இன்னைக்கு நாங்கள் 50,000 நஷ்டத்தோட கரையும் சேர்ந்திருக்கோம். தமிழக மீனவர்கள் மீதான இலங்கை ராணுவத்தின் தாக்குதலை தடுத்து நிறுத்த மத்திய அரசு நடவடிக்கை எடுக்காவிட்டால் டில்லியில் போராட்டம் நடத்தப் போவதாகவும் மீனவர்கள் எச்சரிக்கை விடுத்துள்ளனர். முன்ன அடிச்சாங்க உண்டாங்க, இப்ப தொழில பாதிக்க வைக்காங்க, வயிற்றுல அடிக்கிறாங்க. முன்ன மேல அடிச்சாங்க, இப்ப வயிற்றுல அடிக்கிறாங்க. தொழிலே இல்லாம நாங்க கரையை வந்தா எப்படி நாங்க வீட்டுக்கு என்னத்தை கொண்டு போவோம்? கவர்மெண்ட் உடனே நடவடிக்கை எடுக்கணும். இதுக்கு ஒழுங்கான முடிவு பண்ணி மீனவர்களுக்கு எந்த பதிலும் சொல்லலைன்னா மொத்த தமிழக மீனவர்களும் வந்து இந்தியா டெல்லியில வந்துதான் நாங்க போராட்டம் பண்ற மாதிரி இருக்கு. தமிழக மீனவர்கள் மீது தாக்குதல் நடத்தக்கூடாது என்று மத்திய அரசும் தமிழக அரசும் இலங்கை அரசை பல முறை கேட்டுக்கொண்ட பிறகும் அந்நாட்டு ராணுவத்தினரின் அத்துமீறல்கள் தொடர்வதால் மீன்பிடி தொழிலை செய்ய முடியாத நிலைக்கு தள்ளப்பட்டுள்ளதாகவும் ராமேஸ்வரம் மீனவர்கள் வேதனையுடன் தெரிவித்தனர்.